ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மெஸ். இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு வச்சு காரசாரமான பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது கூடவே 1 டீஸ்பூன் அளவு கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சதும் இப்போ இது கூடவே நறுக்கி எடுத்துக்கிட்ட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். பூண்டோட வாசனை வந்து பெப்பர் ஃப்ரைக்கு சூப்பரான ஒரு வாசனை கொடுக்கும். அடுத்ததா காஞ்ச மிளகா ஒரு 3 எண்ணத்தை உடைச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு வந்து நல்லா ஒரு விதம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. அடுத்ததாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்ட உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நான் வந்து இதை வந்து ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் தான். நான் இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து பெப்பரோட அளவை கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். ரொம்ப குறைவான தீயில் 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து கிறிஸ்பியாக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மோர் குழம்பு, சாம்பார், தயிர், ரசத்தோடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம தமிழ் மெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.